நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான தனது பதிலுரையில் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் ஆட்சிதான் வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டதாகவும் தன்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மீது தனக்கு கூடுதல் நம்பிக்கை உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். முதல் அறிவிப்பு, கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில மேலும் புதிதாக 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கிராமப்புற பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்குகிற ஊரக சாலைகளை மேம்படுத்துகிற முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 8911 கோடி ரூபாய் மதிப்பில் 20,484 கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளது. மேலும் புதிதாக 1088 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 2200 கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 33,60,000க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத பெண்கள் மாதாந்திர ஓய்வூதியம் பெற்று வரும் நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அளித்த விண்ணப்பங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் கூடுதலா 1,80,000 நபர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும். இதற்கான விழா வரும் 4/2/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அறிவிப்பு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் முறையா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் 2008 சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கினார். அந்த சாதனையின் தொடர்ச்சியாக சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1200 ரூபாயும், மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை உதவி பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1100 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்கள் இறுதிச் சடங்கு செலவினங்களுக்காக 20,000 ரூபாய் வழங்கப்படும். ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாதத்தில் அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில்
பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா? இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பு அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த தேர்தலின் போது யாரும் கொடுக்காத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்தோம். முடிந்த அளவுக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் இருக்கிறோம். உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சவால் விடப்பட்ட வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இவங்க செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.